ஹோட்டல் காசு எவ்வளவு ஆகுது தெரியுமா? இன்னும் 2 நாளைக்கு தான் இருக்க முடியும். அப்புறம் ஃபோன் பண்ண இருக்குதா பத்தியா கட் பண்ணி விடுது, பேச கூட மாட்டேங்குது. இருக்கும்னு நினைக்கவே இல்லையே. நீங்க வீட்டுக்கு போனா அவங்க பார்க்கவே வரல. அம்மா வீட்டுல பாத்தியா, அது அங்கதான் இருக்குது, வரல. அந்த கேவலம் கேள்வியா உங்களை இருக்குது பத்தியா. எடுக்கும் போது நீங்க போய் தொலைங்க, அந்த பொண்ணு எனக்கு ஃபோன் சொல்லி வச்சிருந்தீங்க. எப்பா என்னால இந்த மாதிரி கேவலமான வாழ்க்கை வாழ முடியாது. எனக்கு அந்த வீடு வேணும். அவனை மயக்க துப்பு இல்லை. இப்போ வந்து வீடு வேணும், காடு வேணும். அதுக்கிட்ட போனை வாங்கு. இங்க வருவான் கிளீன் பண்ண, அவனை விட்டு வாங்கி இருக்காது. அவன் கிட்ட பேசு. உங்ககிட்ட எல்லாம் பேசி மாய்க்கிடு. ஒரு போன் கிடைச்சதுல போன் இருக்கு, இந்த நம்பர் மட்டும் இருக்குதா பார்ப்போம். போயிட்டு தான் இருக்கு. ஸ்பீக்கர் ஆன் பண்ற தோனி. ஹலோ நிச்சயமா அம்மா வச்சிடாதம்மா, வச்சிடாதம்மா. நீ வச்சுட்டீங்கன்னா அண்ணன் தாய்க்க மாட்டோமா, அண்ணன் இருக்கவே மாட்டோமா. இங்க பாருங்க, நான் பேச விரும்பல. நான் எதுவும் கேட்கவும் விரும்பல. போதும், என் பையனை எல்லாமே அசிங்கப்படுத்துனீங்கல்ல, போதும் விட்டுங்க. என் குடும்பத்தோட அசிங்கப்படுத்திட்டீங்கல்ல. யாரையும் பார்க்க முடியாம கூணி குறுகி போய் நிக்கிறேன். என் வீட்டுக்கு யாரும் போக முடியல. யாரோ வீடு மாதிரி எனக்கு இருக்கு. போதும், என்னை விட்டுருங்க. உங்களை நம்பி நான் உங்களுக்காக நின்னதுக்கு நீங்க என்ன பண்ணணுமோ அதை பண்ணிட்டீங்க. என்ன சொல்றது, ஒரு வாட்டி கேளுங்க. அண்ணனை மன்னிச்சிருமா, நான் இன்னும் விளக்குறமா. உங்க சமகாசமே எனக்கு வேண்டாம், என்னை விட்டுருங்க. இதுக்கப்புறம் எந்த நம்பர்ல வந்து பண்ற அழைச்சிக்காதீங்க, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். போயிடுச்சு. ஏன் 3 லட்சம் மாதிரி கட் பண்ணிச்சு? இந்த வழியில போன வேலைக்கு ஆகாது. அதுக்கப்புறம் நடத்துறதுதான். யோசி, ஏதாவது பண்ணு. என்னப்பா சொல்லாம கொள்ளாம வர தெரிஞ்சுதா? அப்பா இது இப்படி வந்திருக்க முடியாதுல்ல. அதான் சரி, இப்பதான் வந்துட்டோம். இவ்வளவு பேர் வீட்டுல இருக்கோம், அவன் ஆட்டத்துக்கு ஆடி இருக்கல. நீ அவன் வேணாம் தான் சொன்னான், நான் தான் கூட்டு வந்தேன். எப்படி வரான்னு சொல்லுவா பாரு. அத்தை அவன் வேணாம் தான் சொன்னா, நான் தான் கூட்டு வந்தேன்னு. நான் தான் இதோட அவளுக்கு லைஃப்ல ஒரு மாதிரி கூட்டு வச்சா இருக்கும், நான் தான் கூட்டு வந்தேன். அவன் வேண்டாம் தான் சொன்னான். அதுக்கப்புறம் திட்டினீங்கன்னா அவ்வளவுதான். அவங்க அண்ணன் தங்கச்சி அண்ணியை காணும். அதான் விலைக்கு எடுத்துட்டு பாலும் பழம் கொடுத்தோம். சரி, பூட்டின வீடா இருக்க கூடாதுன்றதுனால அண்ணன் தங்கச்சி அக்கா உட்காந்து இருக்காங்க. கழிச்சு விளக்கு குளிர் வச்சுட்டு வருவாங்க. சரி சரி. வச்சு கொடுத்தால சாப்பிட்டியா? சாப்பிட்டேன், கிச்சடியை சட்னி வச்சு கொடுத்தா. கொடுத்தா பூரி பிடிக்கும், பொங்கல் பிடிக்கும், அதே செஞ்சு தர சொல்ல வேண்டியதானே. அவன் செய்யறா சொன்னான், எனக்கு தான் வேணாம்னு தோணுச்சு, இதான் போடுன்ட்டேன். தானே, அவன் வந்துடக்கூடாது. அவன் மரப்பொண்ணு அவன் பாத்துக்கிறான். நாளைக்குன்னு பாக்குறேன். வரைக்கும் பார்த்துட்டேன். எங்களுக்கு கேட்டுச்சு மாப்பிள்ள, எங்களுக்கு வந்து நீங்க பார்த்துக்கீங்க தான் அவங்க சொன்னீங்க. ஒன்றும் இல்லப்பா, வாங்க வந்து உட்காருங்க. என்ன வரவேற்பே பலமா இருக்கு. எல்லாம் சிறப்பா பண்றீங்களா? அதுக்குதான் டாடி அட்வென்ச்சர் ட்ரிப்லாம் போயிட்டு அந்த மாதிரி இருக்கு. பாருமா, அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை. என் பக்கத்தில் உட்காரலாம். வச்சிடுவேன். ஆமா கிட்ட வந்து உங்க சட்டம் தெரியும். கேச்சாதா? வந்து உட்காருங்க, மற்ற கதை அப்புறம். ஓகே ஓகே. வேண்டாம், கை காய்ச்சமா இருக்காது. பண்ண மாட்டேன். ஆமா நோமா ஜாலியாக சுத்திட்டு வந்தீங்களா? அப்பா அப்படியுமே நேற்று நைட் 9:30 மணிக்கு மேலதான் வந்தோம். பாவம் எவ்வளவு ஃபீல் பண்ணா தெரியுமா? வந்துட்டீங்க. நல்ல கோமா இருக்கா? நீங்களாம் வரல. கோமா இருக்கா? சமாதானப்படுத்தல. என்ன திட்டுவீங்க, நான் சமாதானத்துக்கு பண்ணி விடணுமா? மாட்ட மாட்டேனால ஏற்றிதான் விடுவேன். இவர் இருக்காரு அப்படிதான், ஜாரி என்ன எத்தோங்கிறாரு. அவன் என் தங்கச்சி கேட்காம விடவே மாட்டான். பிடிக்கலன்ட்டேன், போகும்போது அவங்க தான் சொல்லிட்டேன். மாமி எங்க காணும்? அவங்க 2 நாள் அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு போயிருக்காங்க. ஓ சரி சரி. பிச்சு பிச்சு வச்சு வச்சுக்கூடாது. நீ வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், நீ வேண்டாம் பக்கம் சொல்லி ரூம் வச்சுக்கோங்க ப்ளீஸ். இன்னும் பிறந்தவள் என்னது வீட்டுக்கு போக சொன்ன? அங்க போய் தனியா என்ன பண்ண போறீங்க? யாருக்கு போற? ஒரு வாரம் கழிச்சு போய்க்கலாம், ஒன்னும் அவசரம். ஒரு வாரம் இங்க இருந்து ஹெல்த்தியா சாப்பிட்டு போலான்னு. புரிஞ்சுதுமா, இருக்கு. சரி சரி ஒத்துக்கிறேன் பூச்சி. ஓகேவா? சொல்லிட்டு மார்க் வர மாதிரி தான். எனக்கு இப்போ வேணுமோ அப்படிதான் நான் கேட்பேன். சரி பட்டு பேச விடுபட்டு. ஓ பேசிக்கோ. அந்த பக்கம் இருக்க, அந்த பக்கம் பாரு. முடியாது, மூக்கு கிள்ளி வச்சிருவேன். சரி சரி, அந்த பக்கம் பாக்குறேன். ஆயத்தா தலையா வரல. அப்படியே வீட்டுக்கு போயிட்டா. உங்க அண்ணன் துர்கா வச்சுட்டு அப்படியே ஆஃபீஸ் போறேன்னு சொல்லிட்டான். அவ்வளவுதான், ஆயத்தா அப்படியே ஊருக்கு போறேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ரவி வர வச்சு அவங்க அப்படி போயிட்டாங்க. அதான் ஏன்னு கேக்குற. வேலை இருக்குல்ல, போட்டபடி இருக்கு. இன்னும் 10-15 நாள்ல நீங்க கம்பெனிக்கு வேற ஏதோ பூஜை போட்டு பேசி வச்சிருக்கீங்களாமே, அதுக்கு நாள் பார்க்கணும், என்னென்ன பண்ணணும் பார்க்கணும்னு இருக்காங்க. நான்
பிரவீன் பிரகதிக்கும் அண்ணா அன்னைக்கும் விருந்து வைக்கலாம்னு யோசிச்சேனே. எல்லாத்தையும் நீயே முடிவு பண்ணிடு. நாங்கள் ஆசைப்பட்டோம். இப்போ என்ன? இவங்க அசெல்லாம் ஒண்ணும் இல்ல. இங்க உங்க வழக்கத்துக்கு என்ன வச்சுக்கிறீங்களோ வச்சுக்கோங்க. நாங்கள் கிஃப்டே கொடுக்கல. இவங்க 4 பேருக்கும் சரி ஒரு விருந்து வச்சு கிஃப்ட் கொடுக்கணும் நாங்கள் முடிவு பண்ணோம். விருந்து வச்சு கிஃப்ட் ம் கிஃப்ட் அப்ப பாத்துக்கோங்க. சரி சரி. எங்களை வர வச்சா அத கல்யாணத்துக்கோ வரல, ரிசப்ஷனுக்கோ வரல, விருந்துல கலந்துக்கிட்டு விழாவை சிறப்பீங்க. ஓ. அப்படியே இங்கே தங்கிட்டு ஒரு 10 நாள் கழிச்சு பூஜையெல்லாம் முடிச்சுட்டு கிளம்பலாம். என்ன அத்தனை போடுற? ஆமா, நீங்க கேம்ப் போனா திருப்பி வர மாட்டீங்க. பூஜையெல்லாம் முடிச்சுட்டு போலாம், அவ்வளவுதான். போயிட்டு அன்னைக்கு வரேன். பிச்சு பிச்சு. சரி. அந்த பயம் இருக்கட்டும். வீட்டுக்காரனே மாட்டிடு. வெற்றிக்கார போலீஸ்காரெல்லாம் வெளியே தான், இங்க கிடையாது. அதுவும் கிட்ட கிடையாது. ஆமா கிடையாது கிடையாது. யாரு இந்த கேம்ப் வந்துடுறேன். எனக்கு பொழுது போயிடும். வரவா? வரேன்னு சொல்லி கூட்டு போறேன். ஒன்றுவேன். எல்லாரும் வரலாமா? வரலாமே. சரி, நான் சொல்றேன். ஒரு நாள் மெடிக்கல் கேம்ப் போடுற மாதிரி வரலாமா? போட போற. போடலாமே. உங்களுக்கு தான் அங்கே மெடிக்கல்லாம் இருக்கே. இப்ப என்ன சொல்லி எங்களை கூப்பிடுவீங்க? நான் கேட்டு சொல்றேன். ஓகே ஆனால் வரதான் எங்க வேணா ஓகே. எங்க வேணா கூட்டு போறேன். சொல்லிட்டேன்ல திரும்ப. இது 5 நாள் வேலை என்ன ஆகுறது? ஒன்னும் ஆகாது. சரி, நீங்களே பேசிட்டு இருக்கீங்க. அதை சமைக்கவா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். நாங்களே ஏர்போர்ட்ல இருந்து இறங்கிட்டு ஹோட்டலில் சாப்பிட்டு தான் வரோம். சமைச்சு வச்சிருக்கேன். ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டீங்க? நம்ம ஹோட்டலில் தான் சாப்பிட்டு வரோம். சரி சரி, அப்ப கூட உங்களுக்கு எதுவுமே வேண்டாவா? வேண்டாம். நம்ம 4 நாள் கழிச்சு ஹோட்டலில் தான் போகிறோம். ரெஸ்ட் எடுத்துட்டு போறது. ஃபுல்லாக ரெஸ்ட் தானே எடுத்தோம். அப்புறம் என்ன? திருவியும் கூட்டிட்டு போயிட்டு எல்லாரையும் காமிச்சு பேசிட்டு அவரும் வரேன்னாரு. சரி சரி. ஆமா, நம்மளும் பலகாரம் கொடுக்க வேண்டிய வேலைலாம் இருக்கே. இப்போ இந்த பெரியப்பா குடு அக்கா குடுன்னு வந்தேன்னு வைய. நான் ஏன் சொல்றேன், இவங்களும் நம்ம ஃபேமிலியே கிடையாது. அதான் என் பொண்ணு. ஃப்ரெண்டு வீட்டுக்கெல்லாம் மறக்காம கொடுத்துருங்கம்மா. எடுத்து வச்சிருக்கேன். பழைய தெரு போகும்போது எல்லாருக்கும் கொடுத்துட்றேன். எல்லாம் எப்படி அப்ஸ்காம வரீங்க? நானும் போய் யாரையும் பார்த்துட்டு வரணும்ல, அதான். சரி சரி, பார்த்துட்டு வாங்க. லூசியா வீட்டுக்கு போச்சு. நாளைக்கு போயிருக்க வேண்டியதானே? பிரகதி பிரவீனை பார்த்துட்டு அப்படியே வீட்டுக்கு போறேன்னா, உங்க அண்ணனும் அப்படியே அவங்க பார்த்துட்டு அவளை வீட்டுல விட்டுட்டு போறேன்னு இருக்கான். ஓ சரி சரி. ஃபுல்லா வீட்லயே இல்லையே. காலையில ஒரு கோயிலுக்கு போனோம்னாங்க. போயிட்டு அவங்க அத்தை வீட்டுல ஏதோ விருந்து, அங்கதான் போறேன்னாலுங்களே. இப்படிதான் சொல்லிட்டு போச்சு. என்ன பண்ணுச்சோ தெரியல. போன் பேசியிருக்கோம்ல, எங்கன்னா வழியில பார்ப்பாங்க. இருக்கலாம். சரி, எல்லாரும் போய் அவங்க வழியை பாருங்க. டியூட்டியோட. ஆமாப்பா. சரி சரி. நானும் போய் இதெல்லாம் எடுத்து வைக்கணும். அதெல்லாம் எடுத்து வைக்கவே இல்லை. என்ன பண்ணுவோம் பண்ணுங்க. ஓகே. என்ன என் மாப்பிள்ளை முகத்துல ரொம்ப தான் பல்ப் எரியுது. ஏதோ இருக்கு. என்ன கையில் குடுக்கணும்னு பாக்குறேன். இல்ல, உங்களை ஒரு நாள் நம்பி விட்டதுக்கு என்னவோ நடந்திருக்கோன்னு தோணுது. இந்த கதை உங்களுக்கு இப்ப அவசியம். ஒன் டே ட்ரிப் பத்தி சொல்லவே மாட்டீங்க? சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டேன். சரி, உன் புருஷன் கழுத்துல என்ன? கழுத்துலையா? அவர் கழுத்துல என்ன? அந்த மார்க். ஐயோ, அது ஐயோ, அது ஒன்றும் இல்லை. கேள்விக்கு பதில் வரலையே. பதில் உங்களுக்கு வரணும். வருஷம் படித்த பக்கத்துல உங்களுக்கு இருப்பாங்க. அச்சா, அங்க நான் போறதாவே இல்ல. நாத்து கூட தான் பாருங்க போறேன். இது நான் விட்டுறதாவே இல்லை. இல்லை, நான் உங்க கூட தான். விட்டுருவேன். என்ன ப்ராமிஸ் பண்ண? சரி, மறந்துட்டேன். ப்ராமிஸ் பண்ணா வருஷம் படி ப்ராமிஸ் வெளியே சொல்லக்கூடாது. வெளியே சொல்ல மாட்டீங்க. இருங்க, நான் பேச வந்ததே மறந்துடுவேன். எப்போ ஆஃபீஸ் ஜாயின் பண்ண போறீங்க? எப்ப சொல்றேன்னா அப்பதான். சரி, விருந்து நாளைக்கு வச்சிடலாமா? இன்னும் சீக்கிரம் ஒரு போட்டோம். இல்லை, நாளைக்கு வச்சிடலாம். இல்லை, நாளைக்கு நைட் கூட வச்சிடலாம். இன்னொன்று இருக்கும், ஒரு நாள் கிளம்புனா நைட்டு. அதான். புருஷன் பண்ணிட்டு தான் அஸ்த வயசுக்கு போயிட்டான் பாரு. அது ஃபஸ்ட் வயசு புரியவே மாட்டேது இல்லை. பாரு, புரியாது. ஆமாப்பா, நானும் அவங்ககிட்ட பேசுறேன். நாளைக்கு நைட் ஓகேவா, நாளைக்கு ஓகேவான்னு கேட்டிருக்கேன். ரிப்ளை வரதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கலாம். ஓகே ஓகே புச்சி, உங்க கூடத்தான் பண்ணும்போது முடிச்சிரு. அப்பதான் நான் சேஃபா இருக்கேன். போதும் போதும், எங்க கூட பேசலாம். நாளைக்கு நைட் இருக்கும், இல்லைன்னா நாளைக்கு மதியம் அப்படி இருக்கும். ஏன்னா நாளைக்கு நைட் வைக்க முடியாது. மேடம் பிஸியோ? ஆமா. என்ன போலாமா? புருஷன் பண்ணிட்டீங்கன்னா போங்க, எனக்கு டியூட்டி இருக்கு. என்ன நாளைக்கு எனக்கு முக்கியமான கேஸ், நான் போயே ஆகணும். என்ன சொல்றேன்? நாளைக்கு ஒரு பெரிய சர்ஜரி இருக்கு. ஸோ கூட நான் தான் போய் பண்ண போறேன்.
அடடா, ஆமாங்க, அது பெரிய டாக்டர் வந்து பண்ணுறாங்க. ஸோ போனால் நம்மளும் கற்றுக்கலாம். கூட ஹெல்ப் பண்ணுறோன்றதை விட நிறைய நாலேஜ் கற்றுக்க முடியும். சரி சரி. என்ன சர்ஜரி? 8 to 9 hours. அவ்வளோ நீ என்ன தாழ்வியா நீ? பழகிக்கணும்ண்ணா. முன்னாடி அதுக்கேற்ற மாதிரி ரெமெடிலாம் பண்ணிட்டு தான் போவேன். இந்த மாதிரி சர்ஜரிலாம் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு பண்ணலாம்ல. அதுக்குன்னு அது வரட்டும்னு காத்துட்டு இருப்பேன். எனக்கு புரியல. நம்மளை பொறுத்த வரைக்கும் பேஷண்ட் குணமாயி தானே போகணும். இவ்வளோ சீரியஸாக வரக்கூடாது. புரியுது. ஓ வேணா இதே மாதிரி ஒரு பேஷண்ட் வரோம் நான் வேண்டாம் சொல்கிறேன். அது மாதிரி பேஷண்ட் எதுவும் வரக்கூடாது. அப்படி தானே வேணும். அதெல்லாம் ஓகே தான். உங்கள் ஹெல்த் பார்க்கணும்ல. அது யார் பாப்பா? ரொம்ப வலிச்சதுன்னா பிரேக் எடுத்து ஆல்டர்னேட்டிவ் பார்த்துப்பேன். ஏன்னா முடியலன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல. அதனால பயப்படாதீங்க. சரி, இது வந்து பார்த்து பண்ணு. ஆ ஓகேண்ணா. இம்யூனைட்டி ஏதாவது வச்சிருக்கீங்களா? உங்க அண்ணன் கிட்ட. இன்னைக்கு என்ன இப்படிலாம் சொல்ற? போகணும். அதெல்லாம் போர். அதனால தோணவே இல்லை. வீடும் நம்ம விட்ட போயிட்டு வருவோம்ல. சரிப்பா. நீ நமக்கு குத்திடலாம். சரி. வெளியே சுற்றி பார்க்கறதுனா ஜாலி தானே. நீ சுற்றி பார்க்குற விஷயமா நீங்கள் தானே சொன்னீங்க? அங்க அதுக்குன்னு சுற்றி பார்க்குற விஷயம் இல்லையே. லோ ஃப்ளாரிடாவை சுற்றி காட்டுறேன்னு வாக்கு கொடுத்துருக்கீங்க. அது அப்போ கூப்பிட்டு போக மாட்டீங்க? போவேன். சுற்றி பார்க்க. சுற்றி பார்க்க தான் ஃப்ளோரிடா ஃபுல்லாக சுற்றி காட்டுறேன். போதுமா? அது போதும். இப்போ நாங்களும் வரலாம். யாருக்கு கருப்பாடா நீங்கள்? அதானே ஃப்ளோரிடால என் நாத்து கூட நான் சுத்த வேண்டாவா? இதை விட எனக்கு தான் அந்த இடம் நல்லா தெரியும். அங்கே பிளான் போட்டது ஹனிமூனுக்கு. ஒன்றும் இல்லை, பார்த்துக்கலாம்டா. நம்ம போகலாம்ல. ஊட்டத்தில் ரொம்ப புஷம் போட்டு ஓடிடுங்க. அந்த கதை வரும்போது பார்த்துக்கலாம். இப்போவே வேண்டாம். இதை பாருங்க, கும்ப கூடி வந்தீங்களோ? இருங்க. சரி. என்ன அதுக்குள்ள ஒரு ஆழ்ந்த யோசனைக்குள்ள போயிட்டா? நிறைய யோசனை போதுதான். என்ன யோசனை? விருந்துக்கு என்ன டின்னர் மெனுன்னு யோசிக்கணும். எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, ஆப்ரேஷன் முடிச்சுட்டு எப்படி சமைக்கிறது, அதை யோசிக்கணும். இதுக்கு சமைச்சிக்கிட்டு ஆர்டர் போட்டுக்கலாம், இல்லை போட்டில் சொல்லிக்கலாம். வச்சா வீட்டில் சமைக்கணும். எல்லாம் ரைட்டு தான். நாளைக்கு அவ்வளோ நேரம் நின்றுட்டு வரல. பார்த்துக்கலாம். என்ன கேளு. பார்த்துக்கலாம், விடுங்க. வேற என்ன யோசனை ஓடுது? 3 டிக்கெட் இங்கே அனுப்பிச்சு வச்சிருக்கோமே, அதுங்களோட அடுத்த கட்ட பிளான் என்னவா இருக்கும்னு. அதை வீட்டு எடுத்து வச்சு அப்படி கம்ப்ளைண்ட் கொடுத்துறேன். வேண்டாம். இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தா சிம்பத்தி ஆகிடும். சொல்கிறேன். அவங்க அண்ணனை பழி வாங்கின மாதிரி தான் ஆகிடும். எனக்கு என்னவோ அவங்க திருப்பி வருவாங்கன்னு ஒரு இன்ஸ்டிங் சொல்லுது. காலை உடச்சிருவேன். சொன்னேன், அவ்வளோதான். அதுக்கே லேஷன் ஆகிறீங்க. நான் சிரிச்சுட்டு தான் இருக்கேன். குரல் எங்கள் வாய்ஸ் எப்படித்தான் கேடி. பரவாயில்ல, கேடி கொண்டாடி. அதுக்கு கேடி புருஷா. அப்பா ரித்விகா பண்ணதை மறக்கவே மாட்டேன்ப்பா. அவங்க வீட்டுக்கார அவ்வளோ ஸ்வீட் தெரியுமா? அவர்கிட்ட பேசுவேன். பேசுவார்ல, நல்லா தான் பேசுவார். அந்த குட்டி குழந்தைங்கள ஓகே ஓரளவுக்கு ஒரு 6th 5th அவங்க குழந்தைங்க தானே, அதுங்களுமே க்யூட்டு தான். ரெண்டுமே அவங்க அப்பா மாதிரி. நான் மாத்திரை இப்படி இதெல்லாம் யோசிக்க. அதான் நான் மாத்திரை அப்படியே முடி மறைச்சிட்டீங்க. கூட அவன்கிட்ட சொல்லாம எல்லாம் முடிஞ்சு பிரச்சனை தீர்ந்ததுக்கு அப்புறம் சொல்லலாம் தாண்டா இருந்தோம். அதுக்குள்ள இப்படி ஒரு பிரச்சனை கலப்புனா இருக்காண்டா. பிரச்சனை இருந்தாலும் சாரிடா மாப்பிள்ள, என்னோட சைட்ல இருந்து இப்படி ஒரு செய்யணும். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆனால் என் பொண்ணு சூப்பராக பேசினாலே அப்புறம் என்ன, அதுக்கு வீட்டு விட்டு தூக்கிட்டாலே போட்டது செஞ்சுட்டேன் போல. ஏன் சவால் என்ன சவால? அவன் மாமா கிட்ட சொன்னானே, அவனை என் பொண்டாட்டியை விட்டு உங்களை வீட்டை விட்டு தெத்தனடா, அப்ப சொல்லுவாடா அவ வாயாலுன்னு. இதே போல இருந்துச்சு. கோவத்தில் சொன்னோம். நடக்கும் தெரியாம யோசிக்க நடக்கும் தெரியாது. நிஜமா இந்த சீனுக்கு நீ திட்டவெல்லாம் நான் யோசிக்கவே இல்லை. நீ ஏதாவது திட்டுவ கத்துவ அதோட வீடு வந்தா பார்த்தேன். ஆனா ஃபைனலா வீட்டுக்கே வரக்கூடாது சொன்ன பேர் அப்படியே குழுக்குழுன்னு இருந்துச்சு. இருக்கும் குழுக்குழுன்னு பொண்டாட்டி குழுக்குழுன்னு தான் இருந்துச்சு. இருக்கட்டும். பாவம், அவங்கதான் யாரையும் ஃபேஸ் பண்ணாம ஒரு மாதிரியா இருக்காங்க. ரொம்ப நம்பிட்டாங்கல்ல. அவங்க இவ்வளவு அப்செட் ஆகுறாங்க. எல்லாம் தெரிஞ்சா அவங்க என்ன ஆவாங்கன்னு பயமா இருக்கு. எல்லாம் தெரியும் போது வெறுப்பு தான் வரும். அப்செட் ஆக மாட்டாங்க, அருவறுப்பு தான் வரும். அப்போ மாறிடுவாங்க. இந்த பயம் தான் எனக்கு இவங்க மேல. வாங்கிக்க மாட்டாங்க, உடஞ்சிடுவாங்கன்ற பயம் தான் எனக்கு இவங்க கிட்ட இருந்துச்சு. இவங்க இவ்வளவு சாஃப்ட்னு நான் நினைக்கவே இல்லை. இவங்க பண்ண வில்லத்தனத்துக்கு அதை அவங்க டியூன் பண்ணி விட்டதுக்கு அவங்க அப்படியே பண்ணதுதான். உங்களுக்கு புரியுதா? அதனால தான் நான் அவங்க மேல கோவப்பட மாட்டேன். எனக்கு அவங்க மேல இருக்கிறது வருத்தம் மட்டும்தான். அவங்க என்ன பண்ணாலும் டியூன் ஆயிடுறாங்கல்ல அப்படின்ட்டு. உங்களுக்கு அவங்கள அவ்வளோ பிடிக்கும். சின்ன வயசுல இருந்து அவங்க அண்ணன்னா அவங்களுக்கு உயிர். ஆனா அந்த ஆளுக்கு தான் நன்றி இல்லை, பாசம் இல்லை, எதுவுமே கிடையாது. அந்த குடும்பமே ஒரு சுயநல குடும்பம். உனக்கு இவ்வளவு தர உங்க அப்பாவே கொல்லு, உங்க அப்பாவை தள்ளி விடு, ஜெயிலுக்கு அனுப்புனா
பொண்ணே செய்யும், ஏன் பொண்டாட்டியே செய்யும். அந்த ஆளே அப்படிதான், பொண்ணையும் செய்வோம் பொண்டாட்டியும் செய்வோம். அந்த குடும்பமே அப்படிதான். அவங்களுக்கு ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் கூட அவங்களுக்குள்ள பாண்டிங்லாம் கிடையாது. தரமா ஒரு ஃபேமிலி. பக்கா கீழ்த்தரும். அவங்க தேவையில்லாத பத்தி பேசிருக்கு. இல்லப்பா சும்மா சொன்னோம். அப்ப நாளைக்கு குட்டி மாநாடு போட்டுருவீங்க. கண்டிப்பா விருந்து வைக்கிற அன்னைக்கு எல்லாம் இங்கதான் இருக்கணும் சொல்லிவிட்டேன். கேர்ள்ஸ் எல்லாம் ஒண்ணு. அதான் ஒன்னா வந்து இருப்பீங்க. என்ன புரிச்சுக்கோ. ஐயா நீதான் சொல்றேன். இதுக்கப்புறம் முடியாது. என்ன இதுக்கப்புறம் அதெல்லாம் கொடுத்தோம். வெக்கம் வேற இருக்கு. வரல எனக்கு வருது. என்ன பண்ணிட்டோம்? சும்மா இருப்பா. ஒன்னா தூங்கலாம் இல்லை ஒன்னா பேசலாம். தனியா கிடையாது. கிடையாது. மோராடு. ஒரு விஷயம் சொல்ல மாட்டேன். என்ன விஷயம்? அதனாலதான் கேட்டுக்கவே இல்லை, வச்சு செய்யணும், ஞாபகம் வச்சுக்கோ. யார சொல்றீங்க? என்ன சொல்லிட்டு போனேன்? நான் என்ன சொல்லிட்டு போறேன்? 2 பேர் தனி ரூம்ல இருக்க கூடாது சொன்னியா? நீங்க ஒன்னா படுத்துக்கோங்க சொன்னேன். இல்லைன்னா அரியம்மா கூட படுக்க வைங்க சொன்னேன். நானே படுத்துக்கிட்டேன். சரி தூங்கிட்டோம். கொஞ்ச நேரம் பேசிட்டு அப்புறம் தூங்கிட்டோம். அவதான் தூங்கினா, அப்புறம் தான் நான் தூங்கினேன். சரி. அதை கழிச்சு திருப்பி பார்த்து உங்க அண்ணன் வந்து பார்த்துட்டு இருக்கான். நீ எப்படி வந்த? சும்மா எழுப்பலாம் வந்தா வந்து பார்த்தா அதில் கேப்பியா? இந்த கதையை சொல்லு. பார்த்தா ஆள் தூங்குற மாதிரி இருந்துச்சு. உசுன்னு கூப்பிடுற, இவனும் அசையில முன்னாடி இருக்கு அதுவும் அசையில. உசுறு கூடும்போது கை தட்டிக்கு நானே வந்து விழுந்துட்டேன். ஐயோ துர்கா மேல விழுந்துட்டோன்னு பயந்து பார்த்தா வெறும் தலைக்காணி. தலைக்காணி. ஆமா ஒரே ஷாக்கு. சரி சொல்லிட்டு அதெல்லாம் நார்மலா வச்சுட்டு நான் தான் பக்கத்துல படுத்தேன். நல்லா படுத்துட்டேன். என்னோட சொல்றான். என்ன பார்த்தா காணும். அப்படி நடக்காத மாதிரியே ரியாக்ஷன் கொடுக்குறா. நானும் அப்படியே கொடுத்தேன். ஆனா என்ன ஏமாத்திட்டா இருக்க பழி வாங்கி ஆகும் சொல்லிட்டேன். நான் பக்கம் தான் நிக்கிறேன். நிச்சயமா உங்க பக்கம் தான். ஊர்ல கூட உங்களை ஏமாத்தினால உங்க பக்கம் தான். அவளை வச்சு செய்யறோம். சந்தோஷமா போட்டீங்களா? அது எனக்கு ஒன்றும் பொறாமலாம் இல்லை. எனக்கு ஒரு மாதிரி பயமா இருக்கு. மாமாவை பத்தி தெரியும்ல. உங்க அண்ணன் உங்ககிட்டதான் அடிக்கிறான். என்கிட்டே புலம்புனா. சில விஷயத்துல அந்த மனுஷன் ஒத்துக்க மாட்டாரு. எனக்கு எப்படி இவ்வளவு தைரியம் எனக்கு தெரியல. சரி நான் அவன்கிட்ட பேசுறேன். ஆகாம அவங்ககிட்ட பேசிடுவோம். மாதிரி இவங்க ஒன்னா பேசுறாங்க பழகுறாங்க தெரிஞ்சாலே அவருதான். அவங்களுக்கு கல்யாணம் ஆகிற வரைக்கும் நான் பயந்துட்டு இருக்கேன். ஆனா அதுங்க கேஷுவலா தெரிஞ்சிட்டு இருக்குங்க. ஒன்றும் பண்ண முடியாது. அது என்னமோ சரிதான். கல்யாணத்துக்கு அப்புறம் சுத்த சொல்லுங்களேன். சரி நாளைக்கு பேசிடுவோம். கண்டிப்பா பேசிதாங்க. யாருனாவது வீட்டு உடனே இப்படி ஆயிடுச்சு. குறுக்க வச்சுட்டாங்களே. என்ன போன் அடிக்கிற மாதிரி இருக்கு. என்ன பண்றது? பேசுவோமா? ஹலோ இருக்கேன். எங்க இருக்கீங்க மாமி? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். என்ன ஃபோன் பண்ணிருக்க? நாளைக்கு பிரவீனுக்கும் பிரகதிக்கும் வீட்டுல விருந்து வைக்கிறாங்க. ஓ அப்படியா? அப்படியாண்ணா உங்க வீட்டுலதான் வைக்கிறாங்க வாங்க. இல்ல அது வந்து எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணும்போது ஜோடி ஜோடி நிற்பாங்க. என் மாமா மட்டும் தனியா நிக்கணுமா? அது எல்லாரும் தம்பதி ஆசீர்வாதம் பண்ணுவாங்க அவங்க 4 பேரை. என் மாமா மட்டும் தனியா ஆசீர்வாதம் பண்ணணுமா? உங்க வீடு தானே வாங்க. இல்ல யாரும் உங்களை எதுவும் கேட்க மாட்டாங்க, எதுவும் நினைக்க மாட்டாங்க. அடுத்தவங்க பண்ண தப்புக்கு உங்களை யாரும் குற்றம் சொல்ல மாட்டாங்க. நீங்க வாங்க. உங்க வீடு தானே. உங்க வீட்டை விட்டு அடுத்தவங்க வீட்டுல எத்தனை நாள் இருப்பீங்க? உங்க வீடு அவ்வளவுதான் சொல்லுவேன். ஒழுங்கா வாங்க. அந்த பசங்க முகத்துல முழிக்கணும்ல. வாங்க. வரேன். சரி உடம்பு பார்த்துக்கோங்க நான் வச்சிடுறேன். போன சந்தோஷம்னு நினைக்கிறேன். ஆனா ஒண்ணு பண்ணும்போது கூட இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க பண்ணும்போது எல்லாத்துக்கும் நான் அமைதியா இருந்தேன். ஒண்ணுமே புரியல. பசங்க திருப்பி வந்து என்னன்னு சொன்னாதான் எனக்கு புரியும். அப்ப அவ்வளவு சொன்னாங்க பாதலாம். அவங்க காமிச்சாங்க பாதலாம். எனக்கு இதுக்கு விளக்கு வேணும். அந்த வெளிநாட்டுல அந்த பையன் கூட அந்த போட்டோ எல்லாம் ஓகே. அவன் இருக்கும் போதேதான் நாங்க வெளிநாட்டுல பண்ணிருக்கா. கூட சுத்தி இருக்காளே அதெல்லாம் ஒண்ணுமே புரியல. சொன்ன மாதிரி யாருக்கு தானே நான் உடனே எடுத்து கொடுக்கணும். நான் போறேன். என் புருஷன் மட்டும் என் தனியாக அவங்களை ஆசீர்வாதம் பண்ணணும். அவருக்கு நான் இருக்கும்போது நாங்க போறேன்.